முருகருடைய ஃபேனாக இருந்துக்கிட்டு தைப்பூச அதுவுமா கோயிலுக்கு போகலனா எப்படி? அதனால தான் நாங்கள் ஈவினிங்காக கிளம்பி பக்கத்துலேயே இருக்க ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா செம கூட்டம். சாமி படைக்கவும் லேட் ஆகும்ன்ட்டு ஒரு மூலையாக உட்காந்துக்கிட்டோம். ரொம்ப நேரமாக என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தவன் திடீர்னு பார்த்தா ஆளை காணோன்னு எங்கன்னு போய் பார்த்தா இந்த மேளம் தட்டுறவங்க கூட நின்றுட்டுருக்கான். அவங்க தட்டி முடிக்கிற வரை அந்த இடத்த விட்டு நவுறவே இல்லை, அங்கேயே தான் இருந்தான். சைட்லேயே நானும் போயிட்டு முருகா முருகா ஓமை முருகா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் முருகர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் எனக்கே தோணுச்சு, எல்லாரும் இதே ஒரே டைமில் தான் சாமி கிட்ட வேண்டுறாங்க, நம்ம வேண்டுறது காதில் கேட்குமா, அவருக்கு 2 காது தானே இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இல்ல அவர் இதனால தானே கடவுள் எப்படியோ அவர் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ முருகர் ஓட்டியிருப்பாரு மைண்ட் வாய்ஸு, பயப்புல நம்மளே சந்தேகப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் திரும்பி பார்த்தா பிரசாதெல்லாம் போட்டிருந்தாங்க. சாம்பார் சாதம், கேசரி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி மைண்டும் பீஸ்ஃபுல்லாச்சு, வயிறும் பீஸ்ஃபுல்லாச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.